வணக்கம். நம்ம இன்றைக்கி சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எலும்பே இல்லாத சிக்கனை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது 1/2 கிலோ சிக்கனை. இது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, மசாலாலாம் நல்லா கோட் ஆகிறதுக்காண்டி சோள மாவு 2-3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. சிக்கனை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடேறினதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் அதோடு சேர்த்து பொரித்து எடுத்துக்க வேண்டியதும். சிக்கன் பீஸ் உள்ளே போட்டு ஸ்பூன் வச்சு நல்லா பிரித்து விடுங்க. பிரித்து விட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரணும். சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மற்றதையும் பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நூடுல்ஸ் ரெடி பண்ண போகிறோம். ஒரு அகலமான பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோடனே நமக்கு தேவையான அளவு நூடுல்ஸ் அதோடு ஆட் பண்ணி வேக வச்சுக்கணும். பின்னாடி பேக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ டைம்னு. எனக்கு 8 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதை டைத்தை பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. நூடுல்ஸ் வெந்துருச்சு. தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இது கூட நம்ம எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். சமைக்கிற எண்ணெயை அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம முட்டையை பொரித்து எடுத்துக்குவோம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 4 முட்டை பொரித்து எடுக்க போகிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 2 சேர்த்து கூட பொரிச்சிக்கலாம். இது கூட தேவையான அளவு மிளகுத்தூள், உப்பு சேர்த்து மெதுவாக கலந்து விடுங்க. அப்போ தான் நல்ல பெரிய பெரிய துண்டாக கிடைக்கும். அவ்வளோதாங்க, இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட வேண்டியதான். எல்லாமே தயாராக இருக்குது. இப்போ நம்ம நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட நறுக்கின இஞ்சி, நறுக்கின பூண்டு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பொன்னிறமாக ஆனோன்னு நீல வாக்கில் நறுக்கின பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். காயெல்லாம் நல்லா நீளமாக நறுக்கி எடுத்துக்கோங்க. கேரட் சிறிதளவு, முட்டைக்கோஸ் சிறிதளவு, குடைமிளகாய் சேர்த்து அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்க காயெல்லாம் ஒரு 80% வரைக்கும் வெந்தால் போதும். அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்க காயெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும்னா 1 ஸ்பூன் ஜீனியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காயெல்லாம் 80% வந்துருச்சு. இப்போ நம்ம சாஸ் ஐட்டத்தெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸ், சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கன், பொரிச்ச முட்டை, ஒரு கைப்பிடி அளவு ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க.
உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்ப்ரிங் ஆனியன் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் நறுக்கின மல்லி இலை கூட சேர்த்துக்கலாம். எப்போதுமே பொரிக்கிறது வறுக்கிறதுக்கெலாம் முடிஞ்ச வரைக்கும் இரும்பு கடாயை யூஸ் பண்ணிக்கோங்க. கீரை தவிர மற்றது எல்லாமே இரும்பு கடாயில் செய்யலாம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நூடுல்ஸ் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் உப்பை செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க சாஸ் ஐட்டத்துலலாம் உப்பு இருக்கும். அதனால் ஃபைனலாக உப்பை செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நூடுல்ஸ் எல்லாம் நல்லா உதிரியாக ரெடியாகி வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.